ஆதரவாளர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர்கள் எல்லா டிபேட்ஸ்லயும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதற்குண்டான பதில்களை சொல்லுவார்கள். கட்சியா உருவானதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் குறித்தோ சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தோ கட்சியா தன்னுடைய கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை பண்றதுனாலே சமூகத்துல நீங்க பணியாற்ற வந்துட்டீங்க. இப்ப கட்சியினுடைய கருத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா? இன்னைக்கு பட்ஜெட்டோட கருத்து என்ன? இது போன்ற இல்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே மீட்டிங்ல தான் இருந்தோம். இப்ப நீங்க பட்ஜெட் விஷயத்த நான் இது வரைக்கும் நான் பார்க்காம நான் எதுவும் அந்த கருத்து நானே சொல்றேன். எங்களுடைய அதான் நான் சொல்றேன், எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்க வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் என்ன உள்ளார நாங்க பேசணுமோ அதையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் அனுப்பியிருக்கிறேன். சார், நடிகராக இருக்கும்போது பரவாயில்ல, இப்ப அரசியல்வாதியா மாறப்ப எப்போ நேரடியாக மக்களையும் பத்திரிகையாளர்களையும் சந்திப்பாங்க? எப்பவுமே என்னைக்குமே அவர் தாராளமா எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க. ரசிகர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால அவருக்கு எப்போ அது மாதிரி அவங்க படப்பிடிப்புல இருக்கிறாங்க. அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க. தலைவர் காணொலி மூலமாக ஏதாவது அறிவுரை கூறினாங்களா உங்களுக்கு? இல்லைங்க, இன்னைக்கு நாங்க எல்லா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இதை நாங்க இன்னைக்கு அந்த தலைவருடைய உத்தரவுப்படி நாங்க அதை செஞ்சிருக்கிறோம். இந்த உறுப்பினர் சேர்க்கிறதும் உள்கட்டமைப்பு உண்டான வேலைகளை நாங்க இன்னைக்கு அந்த வேலைகளை நாங்க பார்த்திருக்கிறோம். ஆலோசனை இப்ப தொடர்ந்து திருப்பி இன்னும் ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு ஆலோசனை கூட்டம் போய்கொண்டிருக்கோம். அதனால இதை எல்லாமே அவருடைய தலைவருடைய கவனத்துக்கு எடுத்துருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல் ஆணையத்தில் மறுபடியும் நம்ம கொடுத்திருக்கோமா? இல்ல தேர்தல் ஆணையத்தில் மறுபடியும் அதை மாற்றம். நன்றி, வணக்கம்.